ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து என்ன vlog அப்படின்னா வந்துட்டு நம்ம தமிழா ஷோக்கு போறோம். ஆமா, மீண்டுமா ஆமாங்க, மீண்டும் தான் இந்த vlog தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள் ஜி தமிழ் வழங்கும் தமிழா. வெல்கம் டு கார்த்தி சரோ. சூப்பரா சொல்லுவாரு அவங்க, ஒரு ஆவுடையப்பர் இருக்காருல்ல, அவர் சூப்பரா சொல்லுவாரு. ஆனா வந்து நம்ம நினைக்கிறோம் ஒரு டேக்ல வந்துருவாங்க. நான் எத்தனை டேக் போவோம் தெரியுங்களா? அவங்க அத்தனை டேக் நின்னுகிட்டே இருப்பாரு, நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம் ஜாலியா. அவர் 6 மணி நேரம் நின்னுகிட்டே தான் இருப்பாரு. ஆமா, ஐயோ, அது ஷோ 6 மணி நேரம் முடிஞ்சிட்டா ஓகே. ஏதாவது அங்கேயே கொஞ்சம் லேட்டா சுத்திங்க, 7 மணி நேரம் ஆகலாம், 8 மணி நேரம் ஆகலாம். அந்த ஷோ ஃபுல்லா பினிஷ் பண்ற வரைக்கும் அதே இடத்துல நின்றுக்கிட்டு அப்படியே கால் எப்படிமாங்க. ஏன்னா அந்த வலி நேர்ல இருந்து பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் போயிருக்கீங்க. என்னக்கா மறுபடியுமா, என்னக்கா கான்செப்ட் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். என்ன கான்செப்ட்னா அடி கொடுக்கறது தானே. அடி வாங்குறது வீட்டுல பொண்டாட்டியா இல்ல புருஷனா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க யார் அதிகமா அடி வாங்குறது? இது எங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிருக்குமா? ஃபுல்லாவே முடிஞ்சு தொடங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ வந்து நம்ம வந்து தமிழா ஷோக்கு வந்து போயிட்டு வந்தோம். அது வந்து ஒரு எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயந்தான். போயிட்டு, ஏன்னா எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமுங்க. எனக்கெல்லாம் கை கிடுக்கிடுலாம் நடுக்கம் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி போனவங்க அனுபவம் யார்கிட்டையும் நாங்கள் கேட்கல. அப்படியெல்லாம் வந்து இருந்ததுங்க. பயத்திலே தான் வந்து போனோம். போயிட்டு எங்களுக்கு இந்த கான்செப்ட் தான் வந்து கொடுத்தாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு போனோன்னே இந்த மாதிரி பேப்பர் எல்லாம் சைன் வாங்குவாங்க. அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும், யாரும் பதட்டப்பட வேண்டாம் உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பதட்டப்படாமல் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிரேக் டைமிங்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாமே வந்து சொல்லுவாங்கங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம மைக்கை பிடிச்சி பேசுகிறப்போ இருக்கும் பாருங்க, அது மற்றவங்க மைக் பிடிச்சி பேசிட்டு இருக்கிறப்ப கிண்டலாக இருக்கும். என்ன இப்படி பேசுகிறாங்க, அது பேசல, என்ன இப்படி பேசுகிறாங்க, ஐயா சிரிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை கலாய்ச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பான். அந்த கை அப்படியே அந்த மைக் நம்ம கை கிட்ட அப்படி வரும் விட்ரா. ஆனால் அவனை உண்மையை சொல்கிறேன், அந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, அது தானாக நம்ம கைக்கு வரவே வராதுங்க. நீங்கள் எந்த ஷோக்கு வேணாலும் போய்க்குங்க, அந்த மைக் இருக்குது பாருங்க, அது நம்ம கைக்கு வர்றதுக்குள்ள நம்ம ஒரு படாத பாடு படுவோம் பாருங்க. அது அந்த வலி அங்கே இருக்கிற அந்த மைக்காக ஏங்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி. அவ்வளோ வலி இருக்கும். என்னடா இப்படி சொல்றா, உங்களுக்கு ஏங்கிறது இல்லைங்க. பொண்டாட்டி பார்க்கறாளே, போனா இன்னைக்கு பொழந்து கட்டிடுவாளே அப்படின்னு நினைப்பாங்க பாருங்க. உண்மையாலுமே ரொம்ப கஷ்டங்க. போலாங்க, மைக் வந்து நம்ம கிட்ட வந்தா மட்டும்தான் நம்ம அவங்க கேட்குற டாபிக் நம்ம கிட்ட இருக்கும், நம்ம சொல்ல நினைப்போம். அந்த செகண்ட் நம்மளுக்கு வந்து மைக் வராது. அப்புறம் என்னன்னா பேசி முடிச்சு அடுத்த டாபிக் போவோம். அடுத்த டாபிக் நம்மளுக்கு தெரியாது. அந்த செகண்ட் நம்மளுக்கு மைக் கைக்கு வந்தா என்ன பேசுறது எதையுமே தெரியாது. அப்ப டக்குன்னு நம்ம மைக் அவங்க கைக்கு வரும். நம்ம இதை பத்தி பேசலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீங்க மைக் கொடுங்க எடுத்துட்டு இருப்பான். டக்குன்னு அவன் டாபிக் மாற்றி விட்டுருவாரு. அந்த மைக் நம்ம கிட்ட வரப்போ அது வேற டாபிக் போயிடும். அப்புறம் அதை பத்தி சொல்லவே தெரியாது, போட்டு வளர்றது தன்னை போல. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசுறது இன்ட்ரெஸ்டா இருக்காது, உடனே நம்ம கை மாறி மைக் போயிடும். இப்படிதான் இந்த மாதிரி நிறைய சொதப்புகள் நடந்திருக்கு. நாங்கள் லைவாவே பார்த்துருக்கோம். அப்படி நிறைய வர ஷோ நிறைய அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் பார்த்ததுல நிறைய அந்த மாதிரி வந்து சொதப்பல்கள் அதிகமா இருக்கும். தெளிவா போறதெல்லாம் ஒரு பெரிய, நீங்க எவ்வளவு வேணாலும் தெளிவா போங்க, வீட்டுல ஒரு 15 நாள் பிராக்டிஸ் எடுத்துட்டு போங்க. ஆமா, ஆக்சுவலா எங்களை 2 பேத்துக்கு இன்டர்வியூ மாதிரி எடுத்துதான் நாங்க வந்து செலக்ஷன் ஆகியே நாங்க போனதே. இங்க நீங்க என்ன அந்த மாதிரிதான் எங்களுக்கு பண்ணாங்க. அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நாங்கள் ஆன்சர் பண்ணோம். அதே மாதிரி இவரு கான்ஃபரன்ஸ் காலில் இருந்துதான் வந்து பேசி நாங்கள் வந்து ஓகே. ஏன்னா நம்ம எப்படி பேசுறோம்னு சிம்பிளா கேட்டுக்கிறாங்க ஓரளவுக்கு. ஏன்னா டிவி ஷோ நம்ம சுத்தி கேமரா இருக்கு, நம்மள ஃபுல்லா உலகமே ஃபுல்லா பாக்குறாங்க. சோ நம்ம வந்து பேசல ரொம்ப இதா பேசிடக்கூடாது அப்படிங்கிறக்க நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ மாதிரி போன்ல எடுத்துட்டு பேசிட்டு அது ஓகேங்கறப்பதான் நம்ம போனப்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப போறவங்களுக்கு எனக்கு தெரியல, நிறைய மாறி இருக்கலாம்.
அப்படிதான் நாங்கள் வந்து போனோம். ஃபர்ஸ்ட் டைம் சென்னை போய் ஸ்டே பண்ணி அந்த இவிபி ஃபிலிம் சிட்டிக்கு போய் தமிழர் ஷோ ஸ்டேஜ் ஏறி அவரு கையில் ரைஸ் வாங்கி அதெல்லாம் வந்து ஒரு கனவு மாதிரியே இருக்கு. நிஜமான அந்த இடத்துல நாங்கள் நிப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோன்னு சத்தியமா தெரியவே அங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தோன்னே நீங்களே தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் எப்பவும் போலதான் போனோம். அந்த ஷோக்கு போகிற மாதிரி நாங்கள் போகவே கிடையாது. ஆனால் மைக்கு வருமா, நம்ம என்ன பேச போகிறோம், என்ன கான்செப்ட் கேட்க போகிறாங்க, என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதுல நான் அந்த எனக்கெல்லாம் பயம் உதறது. அது ஏசி வர்றதுக்கு கிடுக்கிட்டு எனக்கெல்லாம் உதறது. இந்த ஏசி கூலிங் 6 மணி நேரம் உள்ள உட்காந்துருக்கோம். தூக்க வேற, ஃபுல் நைட் ஷூட் வேற, மைக்கும் வர மாட்டேங்குது. என்னடா ஆப்போசிட் இந்த பக்கம் வைஃப், அந்த பக்கம் கணவன், எல்லாருமே பேசுறாங்க. என் புருஷா அப்படி உம்மனாங்கொட்டையாட்டவே உட்காந்து, அதாவது அவங்க கேக்குற கேள்வி எல்லாம் இவருக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப இவருதான் என்னை கேள்வி கேட்கணும், அந்த மாதிரிதான் வந்துச்சு. இவரு கேக்குறதுக்கு வர கொஸ்டின்ஸ்ல எனக்கு வரப்ப எனக்கு மைக் வரல. அப்ப மறுபடியும் கேட்கல, இவர் வந்து வைஃபை பார்த்து கேட்கற மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. இவரு அப்படியே உட்காந்து, இவர் பக்கத்துல இருக்கிறவங்க கூட பேசுறாரு. இவர் கடைசி வரைக்கும் அப்படியே உட்காந்து எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்படி இப்படி நான் என்னமோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்துட்டு ரொம்ப நன்றி, ஒரு ப்ரோ இருந்தாரு, அவர் பேச ஒரே ஒரு பிரேக், லஞ்ச் பிரேக் விட்டாங்க இடையில வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும் ஒரு பிரேக் மாதிரி. அந்த டைம்ல விட்டாங்க. நான் போலான்ட்ட வீட்டுக்கு போலாம் வாங்க, இவ்வளவு தூரம் வந்து நான் ஏன்னா வந்து நம்மளுக்கு லக் இல்ல, உண்மையாலுமே நினைச்சேன் நம்மளுக்கு லக் இல்ல போலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அவர் ப்ரோ வந்து ரொம்ப என்ன சொல்ற ஒரு என்கரேஜ் பண்ணார். பேசுங்க ப்ரோ, பேசுங்க. மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணது இந்த டேட்டோல ஃபோக்கஸ் பண்ணாங்க. இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணாங்க, எல்லாமே வந்து செஞ்சாங்க. ரொம்ப இது வந்து பேசினாரு, மோட்டிவேட். போய் பேசுங்க ப்ரோ, கண்டிப்பா நீங்க பேசுங்க, ஏதோ ஒன்லினாச்சும் வந்துருவீங்க, நீங்க பேசுங்கன்னு ரொம்ப வந்து எங்களுக்கு என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாரு அவரு. அந்த இன்டர்வல் பிரேக்கு அப்புறம் தான் அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. நாங்க நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. எனக்கு அந்த டீ காஃபி கூட குடிக்க முடியல இன்டர்வலுக்கு அப்புறம், என்ன நடக்குங்கிற பயத்திலே. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து திடீர்னு வந்து ஒரு அந்த இடத்துல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு அது என்ன, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பாக்ஸிங் குத்துற மாதிரி ஒரு கேமிங் மாதிரி வச்சுட்டாங்க. அது வச்சுட்டாங்க. அது கொண்டு வந்து என்னடா திடீர்னு ஏதாவது லைட் செட்டப்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கையில வந்துட்டு அதாவது ஹஸ்பண்டை நம்ம அடிக்கணும்னா நம்ம அடிக்கிறதுக்கு நம்ம அந்த இடத்துல நம்மளோட ஃபோர்ஸை காமிக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சாங்க. ஆக்சுவலா வந்து மேல இதுல வந்து அந்த கம்பி மேல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஆனந்த்ராஜ் சார் கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி, பாஷா படத்துல அடிக்கிற மாதிரி நம்ம நின்னுக்கணும். கீழே ஒய்ஃப் வந்து பாக்ஸிங் பண்ற மாதிரி கான்செப்ட் வச்சு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நீங்க எல்லா கப்பல்ஸும் வந்து லைனா நின்று பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, எங்களுக்கு முன்னாடி ஒரு 5-6 கப்பல்ஸ் மேல போயிட்டாங்க. நாங்க லைன்ல நின்றுட்டு இருக்கிறோம். ஐயோ அதுக்குள்ள முடிச்சிருமோ, இந்த கான்செப்ட் வேற மாத்தி போயிரும், ஐயோ இதுலயும் மிஸ் ஆயிரும் மாட்டுக்கு, நம்ம போலாம்னு யோசிச்சுக்கிட்டு லாஸ்டா நம்மளோட தான் முடிஞ்சு. ஆமா, அந்த லாஸ்ட் செகண்ட் மட்டும் நாங்க போகாம இருந்தோம்னா அந்த வாய்ப்பு எங்களுக்கு போயிருக்கு. அப்புறம் கடைசி வரைக்கும் பயங்கரமா இதா இருப்பேன். ஆமா, எங்களுக்கு நடந்ததே அங்கதான், அந்த இடத்துல தான் ட்விஸ்டே. அவங்க சொன்ன கான்செப்ட் வேற, நான் மாத்தி விட்ட கான்செப்டே வேற. ட்விஸ்டே மாத்தி பயங்கரமா இருந்துச்சு. நானே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். நானே யதார்த்தமா அடிக்கலாம், இவரை ஒரு அடிக்கலாம் நாங்க போட்டுட்டு இருக்கிற அந்த பாக்ஸிங் போடுற அந்த அது பேர் என்ன கிளவுஸ் மாதிரி இருக்கதான் நான் இப்படி அடிக்கிறதுக்காக நான் போட்டுட்டு இருக்கிறேன். சடனே நீ எங்க போறாத, இதுல வந்து நீ என்ன அடிக்க போற, நான் தான் உன்னை அடிக்க போறோம் அப்படிங்கிற என்ன அது அது உங்களுக்கு வீடியோவே பாத்துருப்பாங்க. மொத்தமே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சொன்னது வேற, எல்லாரும் லைனா வந்து மேல கணவன் நின்னாங்க, கீழே வந்து மனைவி அடிச்சாங்க. இவர் என்ன தனப்போல வந்து மனைவி ஏத்தவாரு, கீழே கணவன் கீழே வந்து அடிக்க வராருன்னு சொல்லி அங்க எல்லாமே ஸ்டன் ஆயிட்டாங்க. ஏன்னா இவர் என்ன மாத்தி விடுறாரு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அது உடனே டோட்டலா அங்க செட்டே வந்து வேற லெவல் மாறி. ஆமா, அப்புறம் தான் ஃபுல்லா மாறி இவர் என்னை கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சரண்டர் ஆகி இவர் காலில் விழுந்து சரண்டர் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே எல்லாமே ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்து யாருக்கு இதனால் வரைக்கும் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் எங்களோட லைஃப் இதுன்னு எல்லாத்துக்குமே தெரிய வந்தது. இதனால் வரைக்கும் நான் ஷேர் பண்ணதே கிடையாது. அந்த ஒரு செகண்டே நான் ஏன் அப்போ அதை சொன்னேன் அப்படின்னா, உலகமே தெரியட்டும், நம்மளை கேவலமாக பேசுனாங்களே, உலகமே தெரியணும், நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம இப்படி இருக்கோம், நிறைய பேர் வந்து நம்மள மாதிரி இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வந்து வேற மாதிரி எண்ணங்கள் வரப்போ இந்த மாதிரி இருக்காங்க, நம்மளால வாழ முடியாதா அப்படின்னு அவங்கள நினைக்கணும்
அந்த மாதிரி போகிறோம். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு மனசுக்குள்ளே தோணி நம்ம சொல்லிடலாம், எதாக இருந்தாலும் தப்போ ரைட்டாக நம்ம யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, ஏன்னா வெட்ட போகிறாங்களா குத்த போகிறாங்களா ஒன்றும் கிடையாது அப்படின்னால, ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம யார்கிட்டையும் காசு வாங்க கிடையாது, யார்கிட்டையும் திங்க கிடையாது, யாருது அப்படின்னு சொல்லி எனக்கு அதெல்லாம் தோணி கடைசியாக நான் சொல்லிட்டேன். எனக்கு என்ன சொல்கிறது, அந்த ஆத்திரம் தாங்க முடியல என்னால். அப்போ தான் வந்துட்டு நான் இதுதான் என் லைஃப் இப்படி தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த இடத்துல வந்து ஏன்னா இவரை வந்து கேவலமாக பேசினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடியெல்லாம் இவர் வந்து பெருமைப்படணும். ஏன்னா வந்துட்டு நான் வெளியில் வந்து கொஞ்சமாக கூட சொல்லியிருந்துருக்கலாம். சில பேர்த்துக்கு நாங்கள் வீடியோஸில் கூட இப்படி தான் அப்படின்னு கூட தெரிஞ்சிருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து இவன் விட்டுட்டு போயிடுவான், இவன் காப்பாற்ற மாட்டான் குழந்தைகளை, ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆசைக்காக கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து முதுகுக்கு பின்னாடியெல்லாம் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. அப்போது அப்படி கிடையாது, அப்படி ஒரு கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் அந்த இடத்துலையே வந்து இவரை வந்து உண்மையாலுமே ஒவ்வொரு விஷயம் எந்த விஷயம் பண்ணாலுமே நான் வந்து இவரை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயம் வந்து நான் பண்ணுவேன். இவர் எந்த இடத்துலையும் வந்து தாழ்ந்து போகக்கூடாது, கூனி குறுகி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். அதே மாதிரி தான் உலகமே தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் அதை நான் வந்து சொன்னேன். அப்போ தான் வந்து நான் அதுக்கப்புறம் கூட நான் ஃபீல் பண்ணேன், நம்ம சொல்லிட்டு நம்ம தப்பாக பேசிட்டோமோ அப்படின்னு நிறைய டைம் ஃபீல் பண்ணேன். ஆனால் வந்து நிறைய பேர் அக்கா எங்களை நிறைய பேரும் வந்து பாசிட்டிவாக பேசி அதாவது நெகட்டிவ் கமெண்ட்டுங்கிறத விட பாசிட்டிவாக நிறைய பேர் வந்து பேசியிருந்தீங்க. இப்படி ஒரு லைஃபாக லக்கிக்கா, நீங்கள் லக்கிக்கா நிறைய அந்த வீடியோவே வந்து ஒரு வருஷம் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ கூட சொல்கிறாங்க உங்களோட லைஃப்பில் ரீசெண்டாக கூட ஒரு வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் போய் நான் அப்போ கூட சொன்னாங்க, அக்கா நாங்கள் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் வந்துட்டு எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல, ஆனால் உங்களோட லைஃப் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டட்க்கா, உங்களை பார்த்து நான் ஒரு என்கரேஜ் ஆனேங்க்கா அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அதை நினச்சி என்ன இவங்க எங்களே பார்த்தா அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்பெல்லாம், இல்லைக்கா லைஃபுங்கிறது ஒரு கடல் இல்லை, அந்த ஒரு லைஃப்பில் வந்து நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கப்போ எங்களால் வாழ முடியாதான்னு நாங்கள் யோசித்தோம், முடிவு எடுத்தோம், இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட சொன்னாங்க, அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஸோ அந்த இடத்துல அந்த விஷயத்த சொல்லி ஒரு பெருமைப்படுத்தணும்னு நினச்சேன் தவிர வேறு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா, நாங்கள் தமிழ் ஷூப்பின் அந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்திருந்தா நாங்கள் இப்போ வரைக்கும் உலகத்தில் வந்து நாங்கள் என்னதான் வீடியோஸ் போட்டிருந்தோம் எல்லாத்து மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம், அப்படி இப்படி இருக்காங்க கார்த்திஸ்வரம் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் தவிர எங்களோட லைஃப் இப்படிங்கிறத வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. மோஸ்ட்லி நாங்க வந்து தெரியாம இருந்திருக்கும் கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும். டிவி ஷோக்கு போல தமிழ போல அப்படின்னா நாங்க இருக்கிறதே தெரியாம போய் அதுக்கப்புறம் கூட ஷோக்கெல்லாம் வந்து கான்செப்ட் கூப்பிட்டாங்க, ஆனா அந்த கான்செப்டே எங்களுக்கு செட் ஆகலை. நாங்க அந்த மாதிரி என்ன சொல்றது, டிவோர்ஸ் பத்தி பேசுறது, ஏஜ் அதிகமா இருக்காது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து கூப்பிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் வந்து எங்களுக்கு செட் ஆகிறதுக்கு போன மட்டும் தான் நம்ம கரெக்டாக பேச முடியும். சும்மா போகணுங்கிறதுக்காக நம்ம போகக்கூடாது இல்லைங்களா. ரீசெண்டாக கூட நீயா நானாக்கு கூட வந்து ஏதோ ஒரு இதுக்கு வந்து கூப்பிட்டு இருந்தாங்க, அது வந்து எங்களுக்கு செட் ஆகலை. நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி தாங்க எங்கள் லைஃப், எங்களோட லைஃபுக்கு தகுந்த மாதிரி ஃபாதர் அண்ட் டாட்டர், ஃபாதர் அண்ட் சன்னு இந்த மாதிரி கான்செப்டு, அப்புறம் மதர் அண்ட் சன் அந்த கான்செப்டு, என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது மாமியார் கான்செப்ட் அது வந்து எங்கள் அத்தை கொஞ்சம் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஆயிக்கும், அந்த மாதிரி எல்லாம் வேணாங்க, ட்ரை பண்ணி பார்க்குறோம், முடிஞ்சால் நாங்கள் இந்த மாதிரி தான் நான் வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தவிர வந்துட்டு நான் வந்துட்டு இல்லாத பொல்லாத சொல்லக்கூடாதுன்னு எங்களோட தாட்டே. ஸோ அந்த இடத்துல வந்து இவரை சொன்னேன், நான் செஞ்சேன். ஆனால் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் நாங்கள் நினைக்கவே இல்லை. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வவுச்சர் வந்து கொடுத்தாங்க. இது மூலமாக தான் நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ஒரு நேரத்தில் இதை சொல்லணும்னு நாங்கள் நினச்சது எதுக்காகனா, ஏன்னா இந்த டைம்ல தான் வந்தது வெளியே வீடியோஸ் எல்லாமே. நாங்கள் போய் ஷூட் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி லாஸ்ட் இந்த மே ஃபர்ஸ்ட் வீக் ஏப்ரலில் தான் வந்து எங்களோட வீடியோ வெளியே வர ஆரம்பிச்சிது. ஸோ அதனால எங்களுக்கு ஒரு நினைவு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த டைமில் அப்படிங்கிறக்காக தான் ஒரு ஆனிவர்சரி மாதிரி வச்சுக்கோங்களேன், ஆனிவர்சரி மாதிரி இந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதனால இந்த டைம்ல வந்து மறுபடியும் சொல்லிக்கலாம், ஞாபகப்படுத்தல, ரொம்ப தேங்க் பண்ணிக்கலாம் உங்க எல்லாத்துக்குமே அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ. வேற எதுவும் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷோக்கு போனவங்க தானே, நீங்க கார்த்திஸ்வரன் ரொம்ப கிரேட்டு. மோஸ்ட்லி வந்து இவரை வந்து நிறைய பேர் வந்து ஒரு மோட்டிவேட்டடா பேசி ஒரு என்கரேஜ் பண்ணி நம்ம வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு நிறைய பேர் வயசானவங்களும் இருந்து சரி, ஒரு மீடியம் டீனேஜில் இருக்கவங்களும் சரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அது நினைக்கல ரொம்ப சந்தோஷம். நம்ம அந்த அளவுக்கு என்ன செஞ்சுட்டோன்னு கூட இவர் வந்து யோசிச்சிருக்காரு. என்ன செஞ்சுட்டு அப்படிலாம் ஒன்றும் செய்யல, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ என் லைஃப்க்கு எது செட் ஆகுதோ அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். ஓகே இது இப்படி இருந்தால் என் லைஃப் ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு டாட் தோணுச்சு. அதனால அப்படியே இது பண்ணி தரேன். ரொம்ப இதில் பிளான் பண்ணியோ அதெல்லாம் நான் வந்து எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ லைஃப் இப்படி இருந்தால் ஓகேன்னு தோணுச்சு, அதனால இப்படி கல்யாணம் பண்ணி இப்போ லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி ஜாலியாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் எங்களை பிடிக்காதவங்க நினைச்சாங்க,
அந்த மாதிரிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆமா. அந்த வாய்ப்பு மட்டும் நான் என்னைக்கே வந்து ஏற்படுத்தவே மாட்டேன். எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் எங்களுக்குள்ளே தான் இருக்கும் தவிர போய் அங்கே போய் நிற்க மாட்டேன் நான் எப்போவுமே. இப்படி தான் எங்கள் லைஃபு. இப்போ எப்படி நீங்கள் கார்த்தி சரோவை பார்க்குறீங்க, சாகிற வரைக்கும் இதே கார்த்தி சரோ தான். என் பசங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க லைஃப் செட்டில் ஆனாலும் இதே கார்த்தி சரோ தான். பார்க்கலாங்க எப்படி லைஃப் எல்லாம் மாறுது அப்படின்னு. இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த சந்தோஷமான நாளில் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ வந்து எங்களை வாழ்த்தின எல்லா நல்ல உள்ளங்களுக்காக எங்களுடைய நன்றிகள் பல. எங்கள் குழந்தைங்களும் நீங்கள் வந்து வாழ்த்துங்க. உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அவங்களையும் வந்து வாழ்த்துங்க. அவங்க இன்னும் நல்லா வரணும், லைஃப்பில் நல்லா அச்சீவ் பண்ணி நல்ல நிலைமைக்கு வரணும். அதுதான் வந்து என்னோட ஆசைங்கிறத விட இவரோட ஆசையுமா மெயினாக வந்து எங்கள் மாமியாரோட ஆசை. எங்கள் மாமியார் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அது ஒரு வீடியோ போட்டிருப்போம், நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எங்கள் மாமியார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நினைக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் இல்லைங்களா? அதான், வேறு எதுவும் கிடையாதுங்க. சரி, ஓகேங்க. சரி, இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.